ஆளும் அதிமுகவும் மாநில தேர்தல் ஆணையரும் கூட்டணி அமைத்துக் கொண்டு காவல்துறையினரின் துணையோடு பெற்ற வெற்றிக்கு கொண்டாட்டம் தேவையா என்று திமுக தலைவர் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலை நீடிக்குமானால் ஜனநாயகத்தை அருங்காட்சியகத்திலேதான் காண முடியும் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் இன்று வேலூர் மாவட்ட கிளைக்கழக பணிகள் குறித்து கட்சியின் அனைத்து தரப்பு தொண்டர்களோடும் கலந்தாய்வு நடத்தினார். பொது உறுப்பினர் கூட்டத்திலும் பங்கேற்றார். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தமிழக வருமான வரித்துறையினர் தொடர்ந்த வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து ஜெயலலிதா, சசிகலாவுக்கு விலக்களிக்க கூடாது என்று வருமான வரித்துறை வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மனுக்கள் மீது நாளை தீர்ப்பு அளிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு இலங்கையில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சே ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை மறுதினம் இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என திமுக மாணவர் அணி, தொமுச பேரவை ஆகியவை வேண்டுகோள் விடுத்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையில் நாளை மறுதினம் இலங்கை அதிபர் ராஜபக்சே உரையாற்றுவதை கண்டித்து தமிழகத்தில் நாளை மறுதினம் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே கான்ட்ராக்டர் வீட்டில் 17 பவுன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே கீழக்கூண்டன்காடு கிராமத்தை சேர்ந்த காசிபாண்டி ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்தின் 2வது நாளில் காவல்துறையினருடன் கைகலப்பு ஏற்பட்டது. முழுமையான ஜனநாயகத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் இதனால் தீவிரமடைந்துள்ளது. ஜனநாயக முறையிலான அரசாங்கம் அமைய மீண்டும் தலைப்புச் செய்திகள்.